சதீஷ் வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போது என்ன ஃபீல்டுங்க, எந்த ஏரியா? ஆனால் தாண்டிக்குடி, கொடைக்கானல் பக்கத்தில் இல்லைங்கண்ணா. தாண்டிக்குடிங்கிற ஊரில் இருக்குங்கண்ணா. தோட்டத்துக்கார பேருங்க? தேவதாசுங்கண்ணா. தோட்டத்துக்கார பேர். ஓகே. அவர் கொஞ்சம் ஃபங்க்ஷனால் வெளியே போயிட்டார். சரிங்க. இது இடையில தான் வந்து பார்த்தோம்னா, நடவு நட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் இடையில தான் வந்து பார்த்தோம். வளர்ச்சியே வர மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தோம், கொடுத்து இப்போ ஒரு 23 நாள் ஆகுதுங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து செட்டு கொடுத்தோம்னா, செட்டு ஸ்டிம்ரேஜு ஸ்ப்ரே பண்ண சொல்லி கொடுத்துருக்குங்கண்ணா. செட்டும் கீழே வேரில் கொடுத்துருக்கோம்னா, கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குன்னு தோட்டத்துக்காரே சொல்லியிருக்காருன்னா, அவரே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. இப்போதைக்கு அவர் இல்லைங்கண்ணா. கொடுத்ததுக்கப்புறம் வந்தது இது கொடுக்காததுக்கு முன்னுக்கு கீழே இருக்கிற க்ரோத் வளர்ச்சிங்கண்ணா. கொடுத்த பின்னாடி வந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது என்னங்கிறது. வளர்ச்சியை நீங்கள் எதை சொல்ல வர்றீங்க? வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்குதுங்கண்ணா, க்ரோத் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து கொடுக்காத முன்னுக்கு கிட்டத்தட்ட 43 நாளாக 46 நாளாக சொன்னாங்கண்ணா. கொடுத்து செடி வளர்ச்சி ஆகலை எங்களுக்கு. சரி. அப்படியே நரங்கி போய் உட்காந்தே இருக்குதுன்னு சொன்னாங்க. கொடுத்த பின்னாடி ஒரு 20 நாள்லேயே நல்ல க்ரோத் மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளவரிங்லாம் சுத்தமாக இல்லை, எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா இதோடைய இலைகளுமே நல்ல மாற்றம் தெரியுதுங்கண்ணா. இலையோட மாற்றமே நல்லா இருக்குது, அகலமாக இருக்குது. செட்டு கீழே கொடுத்து ஸ்டிம்மரிச்சு மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்குங்கண்ணா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லென்த்து குறைவாக இருக்குது. இதோட லென்த்து வந்து அதிகமாகவும் இருக்குது, நல்ல ஊக்கமாகவும் இருக்குது, தடிமனாகவும் இருக்குதுங்கண்ணா. இது சில ஸ்லிம்மாக இருக்குதுங்கண்ணா, சத்து இல்லாமல். இதுக்கு வந்து சத்தோடு நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா காய்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இப்போது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மே 17ங்கண்ணா. 17 கொடுத்து கரெக்டாக 23 நாள் ஆகுதுங்களா? 23 நாள் ஆகுது. இது வந்து பயன்படுத்தாத போயிடுங்கண்ணா. இது வந்து நம்மளுக்கு கொடுக்காத போயிடுது. நல்ல வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிவைரல் தான் அடிச்சதுங்க. வைரஸ் விழுந்ததுக்கு ஆன்டிவைரல் கொடுத்தது கொடுத்து அடிச்சு 4 நாள் கேப்புங்க. அரெஸ்ட் அப்படியே இது கீழே வந்து அப்படியே அரெஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நல்லா வந்து அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து கொழுந்தது. ஆமாம், இதுக்கு மேலே இருக்கிறது கொடுத்ததுக்கப்புறம் வந்து வைரஸ் அப்படியே அரெஸ்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல இல்லைங்களா? இல்லை பரவாயில்ல. இதில் 2 விழுந்தது அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆகலை. இல்லாட்டி டெய்லிக்கு ஒவ்வொரு தூருக்கு வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே அக்கா சொன்னாங்க, இன்னைக்கு ஒன்று வரும், நாளைக்கு ஒரு தூரில் வந்துருக்கு, நாளைக்கு ஒரு தூரில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது சாமின்னாங்க. அப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே அரெஸ்ட் மேலே வரல. மேலே வந்து அப்படியே நல்லா இதாக வருது. வாடுறதுக்கு எது இல்லைங்களா? இருக்குங்க, கொடுத்துக்கோங்க. செடி வாடலுக்கு கீழே ரேப்பப் இருக்குங்க. நான் போட்டு விட்டுருந்தேன், ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஆமாட்டா அமௌண்ட் கட்டி விட்டுருந்தா நீ கொண்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டவர் இல்லாமல். இந்த ரேப்பப் கொடுத்தோம்னா இந்த வாடல் இருக்கு இல்லைங்களா, கீழே வேரில் கொடுக்கணும். வேரில் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த வாடல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம் கொடுக்கணும். 1/2 லிட்டரு ஒரு வார கேப்பில் 2 டைம் கொடுத்துட்டிங்கன்னா அதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே. ஆமாம். இந்த செட்டு ரேப்பை போட்டிருக்குன்னா 1 லிட்டரு. சரிங்க. செட்டு 1 லிட்டருக்கு போட்டிருக்கேன். ஸ்டிம்மரேஜ் 6 லிட்டர் போட்டிருக்குங்க. ஓகே. போட்டிருக்கிறேன் மாமாவுக்கு. அது ஊற்றி விட்டிங்கன்னா இந்த பழுப்புமே இன்னும் சீக்கிரம் அரைச்சிட்டாங்க. இப்போ அங்கங்கே வருது இல்லைங்களா? இல்லை வரல, வந்திருந்தது இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதே நீ வந்து மேலே அடித்ததுனால பார்த்தீங்கன்னா வேரில் தான் இருந்தால் அதையும் அரெஸ்ட் பண்ணிக்கும். அந்த ரேப்பப்போ 2 டைம் பண்ணிக்கலாமா? 1 லிட்டர் இந்த பேரில் கலந்து தூரில் ஊற்றி விட்டால் போதும். 2 பேரில் பிடிக்கும். தூர் மருந்துக்கு 2 பேரில் பிடிக்குங்களா? அப்போ 1/2 லிட்டரு வச்சு 1/2 லிட்டரை 2 டிவைட் பண்ணி சொல்லி 2 பேரில் வருங்களாண்ணா? 2 பேர் தூர் மருந்து நான் ஊற்றினாங்க. காய்கறி கொடுத்தது சரி தப்பால் மூந்து ஊற்றுவோங்க. அப்போ 2னா 4 லிட்டர் 4 லிட்டர் ஊற்றிக்கலாம். அது 2 டைம் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் போட்டு 1 லிட்டராகவே வராது நம்மளுக்கு. ஒரு வார கேப்பில் 2 டைம் கொடுத்துருங்கண்ணா. ஒரு வார கேப்பில்